5G வாழ்க்கை விட்டமின் என். அது என்ன 5G வாழ்க்கை? நாம் இயற்கை அன்னையை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோம். வெகு தூரம் சென்று விட்டோம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை முறை 5G வாழ்க்கையா விட்டமின் என்னா என்று பார்க்கும் பொழுது விட்டமின் என் நமக்கு சிறப்பாகப்படுகிறது. இதற்கு மேற்கொண்டும் என்ன செய்வது? வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. 5G வாழ்க்கை விட்டமின் என். அது என்ன 5G வாழ்க்கை? 5G என்பது இப்போது நம்முடைய இணைய சேவையினுடைய வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. 5G எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5G வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இணையதளத்தினுடைய வேகம் அதிகரிப்பதன் மூலமாக நாம் விரைவாக செய்திகளை அறிந்து கொள்கிறோம், காட்சிகளை பார்வையிடுகிறோம், சர்வதேச நிகழ்வுகளை நாம் கண்டுகளிக்க முடிகிறது. இது ஒரு சாதனங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை தொடர்பாக இருக்கிறது. இது 5G லைஃப். இப்படி இருக்கும்போது இதிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு ஒரு குரல் எழுது. அது என்ன குரல்? வைட்டமின் என். வைட்டமின் என் என்ன? வைட்டமின் நேச்சுரல். அதாவது நாம் உண்ணும் உணவுப் பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் என்ன? ஏ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏல ஆரம்பித்து கே வரைக்கும் இருக்கும் இல்லையா? இயற்கையான ஒரு வைட்டமின்ஸ் ABCDEK அப்படிங்கிறது நாம் உணவு உட்கொள்ளும் மூலமாக நமக்கு உயிர் சத்துக்கள் இந்த வைட்டமின்ஸ் கிடைக்குது. இந்த நேச்சுரலில் கிடைக்கிற இயற்கையான சத்து இருக்கு இல்லையா, அதாவது வைட்டமின் என். இது என்ன நடக்குது? உதாரணமாக அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீர், நிலம், காற்று, மற்ற இயற்கை இந்த ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய வடிவமாகத்தான் இதிலிருந்து தான் மனிதனும் தோன்றியிருக்கிறான். ஸோ இந்த இயற்கையில் என்ன இருக்கோ அதான் நமக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நாம் இயற்கை அன்னையை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோம். வெகு தூரம் சென்று விட்டோம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை முறை இன்று மன அழுத்தம், உளவியல் சிக்கல்கள், இந்த ப்ரெஷர் சொல்கிறாங்க இல்லையா, டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், இதெல்லாம் சர்வதேச நோய். கொரோனா மாதிரி. அது கொரோனா என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள் பல உயிர்களை காவாகி விட்டதால் கொரோனா குறித்து நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அபாயம் அது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் இந்த மன அழுத்தம், மன உளைச்சல், இது போன்ற சர்வதேச நோய்கள் அதிக உயிர்களை பழிவாங்குகிறது, அதிக பேருடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. ஆனால் கால அளவு சற்று விரிவாக இருப்பதால் நமக்கு அது கூட அபாயம் தெரியவில்லை. இப்போ மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட பக்க விளைவு நோய்கள், அதனால் இறந்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முதல் காரணம் மனம் அழுத்தம் என்பது பெரும்பான்மையானவருக்கு தெரியவதில்லை. அதனால தான் அதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. இது ஏன் இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது? ஏன் மன உளைச்சலுக்குள்ளாகிறார்கள் என்றால், நாம் இயற்கையிலிருந்து எத்தனை தூரம் விலகிச் சொல்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு செயற்கையான நோய்களும் இதுகளும் வந்து சேரும். உதாரணமாக ஒரு உணவு சமைத்தோம் என்றால் அது கெட்டு போக வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் கெட்டு போகணும்னா அது பண்ணோன்னே கெட்டு போகணும்னு சொல்லலை. அந்த உணவு சமைத்து குறுகிய காலத்துக்கு கெட்டு போக வேண்டும். அப்போ அதுதான் இயற்கை. கெட்டு போகிறதுனா என்ன? நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு போகிறது. வேறு நுண்ணுயிர்கள் மற்ற உயிர்களை சாப்பிடும், நம்ம சாப்பிட முடியாது. ரைட்டா? ஸோ இந்த உணவு இப்போ பழங்கள்னால் அது அழுகணும். ஆனால் இப்போ எந்த பழம் அழுகின பழங்கள்னு எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாம் குளிரூட்டப்பட்ட இதில் வச்சு இயற்கையாக அதுக்கு எவ்வளோ நாளுக்கு லைஃப் டைமாக அதை அதிகரித்து அதை குளிரூட்டப்பட்ட இதிலேயே வச்சு நம்ம கொண்டு தரும்போது அது அழுகாத பழங்கள் கடைகளில் கிடைக்கிது. எங்கேருந்து பிற தேசங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. நம் நாட்டிலேயே அடுத்த ஒரு பிரதேசத்திலிருந்து நமக்கு வருவதற்கு காலவாசம் வேண்டும். இப்போ குளிரூட்டப்பட்டு தான் அதை கொண்டு வரணும். இது முறை. ஆனால் இங்கே வியாபார சந்தைக்காக அதை செயற்கையாக குளிரூட்டி வைக்கும்போது அந்த இதுவும் நம்மளை பாதிக்குது. ஒன்று. இன்னொன்று, அந்தந்த சீசனில் விளைகிற பழங்களை அந்தந்த காலகட்டத்தில் சாப்பிடணும். உதாரணத்துக்கு கோடை காலம் என்றால் பனை நீர், பதநீர், பனங்கொட்டை திரும்ப விதைச்சோம்னா இது பனங்கிழங்கு என்று நாம் பல்வேறு பனை சம்மந்தப்பட்டது, மாம்பழம், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கோடை காலத்துக்குன்னு உள்ளதை நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்கலாம். அப்போது இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இயற்கை பொருட்கள் விளைகின்றன. அதை நான் சாப்பிட்டு வாழ்ந்தால் அது நல்ல ஆரோக்கியம். இதைத்தான் விட்டமின் என் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போது 5G வாழ்க்கையிலேருந்து விட்டமின் எண்ணுக்கு நம்ம மாறணும்.
மாறினா தான் அட்லீஸ்ட் முழுசாக முடியாட்டியும் கொஞ்சமாவது மாறுங்கன்றாங்க. இந்த கேட்டட்ஸ் இல்லாமல் இந்த சாதாரண டிவி மொபைல் இதெல்லாம் இல்லாத ஒரு நாளை உருவாக்குங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் இயற்கையான இடத்தில் சாதாரணமாக நடங்க, காலனி இல்லாமல். ஏன்னா செருப்பு போட்டுக்கிட்டால் நமக்கும் பூமிக்குமான தொடர்பே அது போச்சு. அதுக்காக நம்ம சப்பலோ ஷூ இல்லாமல் போக முடியாது. நம்ம வாழ்க்கை ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, அதனால் போக முடியாது. ஆனால் ஒரு நாள் அப்படி செய்யுங்கன்றாங்க. அந்த கேடட்ஸ் இல்லாத ஒரு நாளை உருவாக்குங்கள். அன்றைக்கு நீங்கள் இந்த மொபைல் டிவி தொலைக்காட்சிகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் கடற்கரையோரம் மலையேற்றம் வேறு இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் இதுக்கு போங்க. அந்த இயற்கையான இடங்களில் நடக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா, மூளையில் இருக்க நியூரான்ஸ் வந்து பலம் பெறுகிறது. புதிய படைப்பு, அதாவது அது மூளையினுடைய நியூரான்ஸோடைய பலம் பெறுகினா உங்களுக்கு படைப்பாக்கம், ஒரு படைப்பு கிரியேட்டிவ் மைண்ட் உருவாகும், இரத்த அழுத்தம் சீராகும். நீங்கள் நடக்க வேறு சில நன்மைகள் கிடைக்கும். காரணம் இயற்கையோடு சேர்ந்து நடக்கிறீர்கள். இயற்கையான இடத்துல நடக்கிறதுல ஒரு சின்ன இடையூறு ஒன்று சொல்லிக்கிறேன், இடைசர்களாக. அதாவது சிலர் வந்து பேசிக்கிட்டே நடப்பாங்க கூட்டமாக, நோ யூஸ், தனிமையாக நடந்துப்பார்கள். இப்படியெல்லாம் இடம் கிடைக்காட்டியும் மொட்டை மாடின்ற ஒன்று இருக்கும். மொட்டை மாடியில் இல்லைங்க, மொட்டை மாடி உங்களுக்கு ஒரு இயற்கையான இடம் தான். ஏன்னா நீங்கள் மொட்டை மாடியில் நிற்கும் போது ஆகாயம், தொலைதூரத்தில் இருக்கும் மலை, ஆறு, நீர்நிலைகள், எங்கோ ஒரு சிறுவர் பூங்காவில் ஒருவர் விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்களுடைய சத்தம் என்று வேறுபட்ட உலகத்துக்கு செல்ல முடியும். இந்த 5G வாழ்க்கையில் இது கிடைக்காது. அதுக்காக நான் 5G இணைய சேவையை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 5G வாழ்க்கையா வைட்டமின் என்ன என்று பார்க்கும் பொழுது வைட்டமின் என் வந்து நமக்கு சிறப்பாகப்படுகிறது. இதற்கு மேற்கொண்டும் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து இந்த மருத்துவ குறிப்புகள், இதில் நான் மருத்துவ குறிப்புகள் பொதுவாக தான் சொல்வேன். இதை குறித்து ஒரு அவேர்னஸ் வரட்டும். ஸோ இயற்கையோடு இணையுங்கள், ஒரு நொடியற்ற வாழ்க்கையை வாழ பழகுங்கள். 5G சேவை நமக்கு தேவை, அளவோடு பயன்படுத்துவோம். ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.